என்ன தெரிகிறது? அது ஒண்ணுமில்லடா. நீ கடித்தவுடன் செத்து விடுவாய் என எறும்பு சாபம் பெற்ற புராண கதைகள் பற்றி கேள்விப்பட்டிருப்போம். என்ன பொழப்பு இது? நம்ம வாழ்க்கை எதை நோக்கி பயணமா போய்கிட்டு இருக்குன்னே தெரியலையே. ஆனா இங்கு எறும்பு கடிக்காத போதே அதனை கொத்து கொத்தாக பிடித்து வந்து கச்சுக்கு முச்சுக்குன்னு கடிச்சு சாப்பிடுறதுக்கு சட்னி அரைச்சு சாப்பிடுவதற்கு இந்திய அரசு சிவப்பு எறும்பு சட்னிக்கு இப்போ கிராக்கியே வேற. சிவப்பு எறும்பு மனுஷனை கடிச்சா சும்மா கடுகடுன்னு கடுக்கும். அப்படி ஒரு கை நிறைய மண்புழுக்களை அள்ளி அதில் போட சிவப்பு எறும்பு சட்னி குறிப்பிட்ட மாவட்டங்களில் விரும்பப்படும் ஒரு சுவையான சட்னி. குறிப்பாக காரியங்களை ஒட்டு கேட்பதே தவறு. இதில் ராஜா முன் வாந்தி வரா? யாரங்கே இவனை இழுத்து சென்று அரைப்படி கட்டணத்தை காதுக்குள் விடுங்கள். அவ்வளவு எறும்பும் மறுகாது வழியாக வர வேண்டும். அதை நான் பழங்குடியினருக்கு எறும்பு சட்னி அவர்களுடைய வாய்க்கு அற்புதமான சுவையை வழங்கக்கூடிய உணவாம். அந்த எறும்பு சட்னியில் புரதச்சத்தும் அதிகமாக இருப்பதாக கூறுகிறார்கள். அந்த பகுதி சொல்லுங்க. எறும்புகளை சேகரிப்பது கடினம் அல்லவா? எறும்பு கூடுகளை தேடி பழங்குடியினர் நீண்ட தூரம் பயணிப்பார்கள். ஒடிஷாவின் மயூர்பஞ்ச் மாவட்டத்தை சேர்ந்த பழங்குடியினரால் அதிகமான என்ன தங்கச்சி இது எறும்பு சட்னிக்கு இருந்தது. நாக்குல நக்கி பார்த்தா ஒரே புளிப்பு. என்ன சிவப்பு எறும்பு சட்னி குறித்து நல்ல வேளை பிதிக்கல. மல்லிகைப்பூ, மணப்பாறைக்கு முறுக்கு, திண்டுக்கல்லுக்கு பூட்டு என புவிசார் குறியீடு கிடைத்திருக்கோ அதே போன்று சிவப்பு சட்னிக்கும் புவிசார் அடையாள குறியீடு கிடைத்திருக்கிறது. இப்படி